இப்போ 60 மினிட்ஸுக்குள்ளே இருந்தனா குறும்படம்னு கூறலாம். எங்கிறது வந்து 90 மினிட்ஸ் கிட்ட 1.5 மணி நேரம் வருது. அப்போ இது வந்து குறும்படத்துக்கு கீழே நாங்கள் இதை கொண்டு வர முடியாது, முழுநிலை படமாக தான் அமையும். கலைஞர்களை பொறுத்தவரையில் உண்மையாக கலைஞர் அதுதான் எங்களுக்கு இருந்த பெரிய ஒரு போராட்டம் என்று சொல்லலாம். இந்த முயற்சியில் படைக்குள்ளே நாங்கள் கலைஞர் அதாவது தரம் என்று பார்த்தீங்கள் என்றால் ஒரு தரத்தை வந்து நீங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது தரம் ஒரு படைப்பு, ஒரு படைப்பினுடைய தரம் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்தில் நாங்கள் தரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வந்து அது முழுக்க நிதியில் தான் தங்கியிருக்கு. நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் படத்தை நல்லா செய்யலாம். மற்றபடி படைப்பினுடைய தரத்தை வந்து அது முழுக்க படைப்பாளி தான் தங்கியிருக்கு. நீங்கள் செய்த இது நல்ல தரமான படத்தை கொடுக்கலாம். இதற்கு அதாவது நான் இதுக்காக நான் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டு எனக்கு ப்ரொடியூசர் வேணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தோம்னு சொன்னால் நான் அது ஒரு நிறைவேற கனவாகவே இருந்து முடிந்து விடும்ன்ற எண்ணம் தான் எங்களுக்கு நினைச்சது. அதுக்கப்புறம் யோசிச்சோம், ஓகே எங்கள்கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தோட எங்களுக்கு இருக்கிற வளங்களோட செய்வோம்னு தான் இறங்கினாங்க. எங்கேயாவது துவங்கணுமன்ற வரி இருந்தது எங்களுக்கு. இறங்கினால் எங்களுக்கு முதலாவது கட்டம் நீங்கள் கேட்ட அந்த நடிகர்கள், அது நன்றி. உண்மையாக அந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா. அதாவது அந்த இடத்துக்கு போக்குள்ள எங்களுக்கு நிறைய தடங்கல்கள், நான் நிறைய பேப்பர் இதெல்லாம் நிறைய ஆர்டர் கொடுத்து ஒரு தரம் அதுக்கு பெருசாக முன் வந்தாங்க. இது காரணம் என்ன என்று சொன்னால் திரைப்படத்துறையை எமது சமுதாயம் கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்க்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் அதாவது அதை கலை நோக்கோட பார்க்குற ஆட்கள் மிக குறைவு என்று சொல்ல, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மிக குறைவு. அதாவது நீங்கள் 1000 ட்ராமா 1000 இதழ் போடுற ஒரு விஷயத்தை அழகாக ஒரு படத்தில் படம் வந்து இது வெரி பவர்ஃபுல் மீடியா. திரைப்படம்ன்றது பவர்ஃபுல் மீடியா. அதில் நாங்கள் கட்டாயம் வளர்ச்சி அடைந்தே ஆகணும். ஆனால் தான் நாளை இளம் மலருக்குள்ளே நாங்கள் போய் அங்கே செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் வேணும். அப்போ அதுக்கு ஆக்கள் தேடக்குள்ளே சரியான கஷ்டப்பட்டோம். ஆனால் இருந்தாலும் இங்கே ஆஸ்திரேலியாவில் வாழும் என்னது நண்பர்கள் தான் கூறணும், முன் வந்தாங்க. அவங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம். ப்ளஸ் அதில் வந்தவர்கள் நிறைய பேர் இது ட்ராமா இங்கே நிறைய மேடைகள் அதில் வந்து பாசிட்டிவும் இருந்தது, நெகட்டிவ்ஸும் இருந்தது. ஏன்னா நாடக தமிழ் வேறு தமிழ் வித்தியாசம். அதாவது என்னுடைய கருத்து ஒரு நடைமுறை ஸ்லாங் தான் தமிழுக்கும் மொழிக்கும் நாடக தமிழுக்கும் இடைப்பட்டது தான் திரைப்படம். அதாவது நீங்கள் நோமலாக கதைக்க போனீங்கன்னு சொன்னால் அது சில வார்த்தைகள் விளங்காமல் போயிடும் சொல்லக்குள்ள. அதை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் நாடகம் அளவுக்கு போகலனாலும் அதை கிட்ட ரெண்டுக்கும் இடையில் நிற்கிறது தான் அழகாக இருக்கும். ஆமாம், அதே நேரத்தில் இப்படி எல்லாம் தெரிவித்தது எத்தனை வருடத்துக்கு முன்னால் இந்த திரைப்படத்தை எடுக்க ஆரம்பித்திருந்தீர்கள்? நான் நினைக்கிறேன் ஒரு 3 வருடம் 4 வருடம். அதாவது அதுக்கு பின்னர் ஒரு தடையை வந்து ஒரு பக்கமாக இருந்து விட்டது, அப்படியா? இல்லை, அது காரணமாக தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, இது என்ன நடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பித்தது 2009 ஆரம்பித்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு 3 மாதத்தில் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, 90% மேலே முடிச்சிட்டோம். முடித்த பிறகு தான் இந்த இனக்கலை அங்கே அந்த முள்ளிவாய்க்கால் நடந்துட்டு அது நடக்கும்போது மக்கள் அந்த வேதனையில் இருக்கும்போது எங்களால் இந்த படத்தை அதுக்கு எடுத்துக்கொள்ள. ஏன்னா இங்கே இங்கே புலம்பெயர்ந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு கண்டிப்பாக பங்கு பெற்ற வேண்டிய கடமை இருந்தது எங்களுக்கு. ஒத்துக்கொள்கின்றேன். அதாவது எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு தென்னிந்திய சினிமாவினுடைய ஒரு ஆதிக்கம் உலகளாவிய ரீதியில் எங்கும் இருக்கின்றது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அஜித் படம், விஜய் படம்னு வந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு படத்தை எடுக்கின்றீர்கள், அது எல்லாரையும் போய் சென்றடையுமா அல்லது தென்னிந்தியாவிலையோ அல்லது வேறு நாடுகளோ திரையிட முடியுமா என்ற ஒரு தடை அல்லது அதுக்கான பிரச்சனை ரெண்டு உங்களோட மனதில் வந்திருக்கும். அதை எப்படி முறையடிக்க பொருள் அதுக்கு தந்திரோபாயம் வச்சுக்கிறீங்களா? அல்லது உங்களோட படம் இவ்வளோ தூரத்துக்கு சிட்னியில் மக்கள் வந்து இப்போ அக்டோபர் 6 போட போகிறீங்களா? அப்படி தானே? அக்டோபர் 6 ஓபன் ரீடிங் சினிமாவில் போட போகிறதாக அறிந்திருந்தோம். அதாவது சமூக வலையமைப்பான ஃபேஸ்புக்காலையும் அதாவது மின்னஞ்சலோடாக அப்படி இப்படிலாம் பறந்து கொண்டு இருக்குது.
அந்த வகையில் இப்படி ஒரு படத்தை போட போகிறீங்கள் சிட்னியில் உள்ள தமிழாக்கள், அதாவது தமிழ் பேசுகின்ற எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றாலும் பரவாயில்லை, பார்ப்பார்கள் என்றொரு முதலாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? அடுத்தது, இந்த படத்தை நீங்கள் ஏனைய நாடுகள் நிச்சயமாக வெளியிடுவதற்கு முயற்சிப்பீர்கள், அதாவது குறிப்பாக இந்தியாவில் கூட. அப்படி முயற்சிக்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு வெற்றி அளிக்கப் போகிறது, இல்லை திரைப்படத்தை எதேச்சையாக வெளியிட்டால் காணுமா என்ற உங்களோட நோக்கமா, அல்லது ஏனையவர்களும் இதை தென்னிந்திய சினிமா போல முற்று முழுதாக இருந்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா? அதை பற்றி கூறுங்களேன். ஓகே, நல்ல கேள்வி. முதலாவது, தென்னிந்திய சினிமாவுடன் ஈழத்தமிழர்களுடைய எங்களுடைய படைப்பை கம்பேர் பண்ணுறதையே நான் மறக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் கண்டிப்பாக அவங்க வந்து அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்றைக்கி 70களில் 80களில் இன்றைக்கும் இலங்கை வானொலி நல்ல இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் 80களில் எல்லாம் நான் 82 இந்தியாவுக்கு டூரிஸ்டாக போயிருக்கேன், ராமேஸ்வரம் எல்லாம் போயிருக்கோம். எங்கே போனாலும் இலங்கை வானொலி தான். ஆமாம், கவிஞர் வைரமுத்து இருக்க சொல்லியிருக்க தன்னுடைய ஃபேவரேட் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த நிகழ்ச்சி கூட பெயர் வந்துக்கிட்டு இந்தியாவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் எல்லாருமே கூறுவார். அது ஆனால் இன்று அந்த நிலை மாறிவிட்டது. இப்போ இந்தியாவில் வந்துட்டு வானொலி கூட அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இன்றைக்கு சூரியன் எஃப்எம், மிர்ச்சி அதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. பொருளாதாரம், ஏன்னா அவங்களுக்கு இன்கம் கூட, ப்ளஸ் அவங்க கலையை வளர்த்து கொண்டாங்க. நிறைய முதல் இருந்த நிலைமை வர இந்த நிலைமை வர ஈவன் தொலைக்காட்சி எடுத்தாலும் வளர்த்து கொண்டாங்க. திரைப்படத்தை எடுத்த கொண்டமையானால் நான் முதல் கூறியது போல், அதாவது இவங்க துராஜா ஐயா இவங்களெல்லாம் படைத்த படங்கள் அது அங்கேயே சம்பிச்சு போச்சு. இது எங்களுடைய படைப்பு. ஆமாம். இப்போ ஏன் நான் எதுக்காக இந்த படத்தை ஓகே தமிழ் மொழி என்று இல்லாமல் இந்த படத்தை ஏன் நாங்கள் ஒரு பங்களாதேஷ் படத்தையோடையோ ஒரு சைனீஸ் படத்தோடையோ இன்னொரு மொழி வேறு நாட்டு மதத்தோடையே நாங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களோட பண்ணக்கூடாது, அவங்களோட கம்பேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன, இப்போ இவங்க எங்களோட முன்னோர்கள் நிறுத்தின இடத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் உண்மையாகவே நாங்கள் பின்னுக்கு போய் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. ஏன்னா இந்த இடைவெளியை நிரப்புறது நான் இப்போ இன்னித்தான் நாங்கள் நிரப்பணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். சரியா சொன்னீர்கள். இன்னித்தான் நாங்கள் நிரப்பணும். நாங்கள் நிரப்பணும் மட்டும் அது கஷ்டம். இப்போ நீங்கள் அஜித்தையும் சூர்யாவையும் சிம்ரனையும் எதிர்பார்த்து எங்களுடைய படத்துக்கு வர முடியாது. அது நாள் வரும். ஆனால் இது நாங்கள் என்ன நடக்கிறது, எங்களுக்கு கம்யூனிட்டி எங்களுடைய சமுதாயத்தில் என்ன நடக்கின்றதோ அதைத்தான் நாங்கள் காட்டுகின்றோம். அதை எவ்வளவு அழகாக எங்களால் முடிந்த அளவு அழகாக காட்டுகின்றோம், எவ்வளவு தரமாக காட்டுகின்றோம் என்பதுதான் இங்கே இப்போ விஷயம். அருமையாக சொன்னீர்கள். அடுத்த இந்த படத்தில் வேற ஒரு பாடலுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அடுத்ததாக இளங்கோ, இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் தென்னிந்தியா சேர்ந்தவர், அப்படித்தான்? அவரை பற்றி கவிதாஞ்சன். 2 பாடல்களை கவிதாஞ்சன் தான் செய்தார். அவர் வந்து அவருடைய பாடல் அம்மா உன் பிள்ளை உயிரோடு இல்லை என்ற பாடல் அவர் தான் எங்களை இசையமைச்சது. உன்னி கிருஷ்ணனை வச்சு தான். அவர் எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் மிகவும் பங்கு பற்றியவரால் இசை மூலமாக, கலை மூலமாக. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். இந்த அவருடைய இசையமைத்த பாடல் ஒன்று வந்து பாரதியார் பாடல், இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக என்ற பாடல். கொஞ்சம் கொஞ்சமாக என்ற பாடல் என்னுடைய நண்பர் பிரபு திலகன்னு சொல்லி, அவங்க IPS திலகவதி அவங்களுடைய மகன். பாடல் மிக அருமையாக இசையமைச்சிருக்கிறார். அவற்றை பாடல் எங்கள் படத்தில் வர்றது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லுவோம். பெருமையாக அந்த பாடலை முற்றுமுழுதாக கேட்டுப்பாவும் நேர்களே. இதோ இனியவளே காத்திருப்பேன் என்ற திரைப்படம் அக்டோபர் 6ஆம் தேதி ஓபன் ரீடிங் சினிமாவில் வர இருக்கின்றது. அந்த இனியவளே காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து தென்னிந்திய இசைக்கலைஞனால் இசையமைக்கப்பட்டுள்ளது. அதில் வருகின்ற ஒரு பாடலை முழுமையாக திரைக்கின்றோம். இதோ இந்த பாடல் முதல் முறையாக வானலைகளில் ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கொடுத்த ஆவணத்தினூடாக வர இருக்கின்றது. கேட்டு பாருங்கள் நேர்களே. இந்த பாடலை கேட்ட மட்டுமில்லாமல் இதனுடைய இன்னொரு பாடல் ஒன்றும் வர இருக்கிறது, அதுக்காக காத்திருங்கள். இதோ இந்த பாடல் இனியவளே காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து வருகின்றது. அக்டோபர் 6ஆம் தேதி வர இருக்கிற திரைப்படம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் கொஞ்சமா கரைவது போல தெரிகிறதே வண்ண நிலவு, கொஞ்சம் கொஞ்சமா உறைவது போல தெரிகிறதே வங்க கடல்,